சரி, முதல்ல கந்த சஷ்டி என்னைக்கு வருது, எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கணும், இதனுடைய பலன் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோமா. 22/10/2025 நமக்கு துவங்குகிறது மகா கந்த சஷ்டி. பிரதமை 21ஆம் தேதி மாலை 5:49 துவங்கி 22/10 மாலை 7:40 வரைக்கும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால 22ஆம் தேதி காலை தான் நமக்கு மகா கந்த சஷ்டி அப்படிங்கிறது துவங்க ஆரம்பிக்கிறது. ஆக 22/10/2025 நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் துவங்கி 28/10/2025 வரை இந்த சஷ்டி விரதமானது நமக்கு நடைபெற இருக்கிறது. கந்த சஷ்டி விரதமானது மொத்தம் 7 நாட்கள். இதை நான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் இதை மிக அழகாக உலக மக்களுக்கு தெரிவித்தார். அவருடைய அடியொற்றி அடியேனும் இதை உங்களுக்கு பல ஆண்டுகளாக சொல்லி இப்ப எல்லாருடைய மனதிலேயும் அது நல்லாவே பதிஞ்சு போச்சு. கந்த சஷ்டி விரதம் 7 நாட்கள் அப்படின்னு. பல பேர் 6 நாள் தானமா சொல்றாங்க அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் செய்ததோட அப்படியே அந்த விரதத்தை நம்ம முடிக்கிறது கிடையாது. முருகன் வள்ளி தேவசேனைய கல்யாணம் பண்ணி சாந்தமா ஆனந்தமா அருளுகிற நிலைக்கு வந்த பிறகுதான் நாம இதை பூர்த்தி பண்றோம். அப்படி பூர்த்தி பண்ணுகிற போது 100% நாம் வேண்டியது வேண்டிய வண்ணமாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகா இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை 7 நாட்கள் விரதமாக தான் கடைபிடித்து என்ன அனுபவத்தை பெற்றாரோ அதை இந்த உலக மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். Download ShareChat.